Hi friends, welcome to Devi's Home Garden. பியூட்டிஃபுல்லாக இந்த சம்மர் சீசனில் நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் க்ரோ பண்ணியிருப்போம். இந்த பால்சமும் நம்ம சம்மரில் சூப்பராகவே க்ரோ பண்ணலாம். பால்சம் செடிகள் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செடி. அதுலேயுமே இந்த மல்டி பெட்டல் பால்சம் பூக்களெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சிங்கிள் பெட்டல்ஸ் க்ரோ பண்ணுறவங்களுக்கு மல்டி பெட்டல்ஸ் க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். மல்டி பெட்டல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம கார்டனிங் பொறுத்தவரை ஒவ்வொரு பூக்களுமே ரொம்பவே பிடிக்கும். எல்லா பூக்களும் வாங்கி க்ரோ பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி நானும் நிறைய கலெக்ட் பண்ணி க்ரோ பண்ணது தான். 20+ கலர்ஸ் வந்து மல்டி பெட்டல்ஸ்லேயே அவைலபிள் இப்போ இருக்குது. சீட்ஸ் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான மல்டி பெட்டல்ஸ், பியூர் ஒயிட் கலர் மல்டி பெட்டல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சில பூக்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஜா பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஒரு மல்டி பெட்டலாக இருக்கும். ஸோ அவ்வளோ அட்ராக்ட் பண்ணும். ரோஜா பூ கூட எப்போவாவது நமக்கு பூக்கள் கொடுக்கும், சில டைம் பூக்கள் இல்லாமலே இருக்கும். ஆனால் இந்த பால்சம் செடிகளில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பூக்கள் அவ்வளோ கொத்து கொத்தாக இருக்கும். அதுவும் பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே அழகாக பூக்கள் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு செடின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த சம்மரில் வந்து நம்ம கண்டிப்பாக மார்னிங்லேயும் ஈவினிங்கும் வாட்டர் கொடுக்கணும். ஏன்னா நல்ல சன்லைட் இருக்கும்போது இது கொஞ்சம் சாஃப்டான பிளான்ட் சீக்கிரமாக வாடி போயிடும். ஸோ சாயில் வந்து ட்ரை ஆக விடாமல் பார்த்துக்கணும். ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா இந்த பால்சம் செடிகளுக்கு நம்ம ஆர்கானிக்காக மாட்டு சாணம், காஞ்ச சாணம் வந்து கொடுத்துட்டு வந்தாலே அவ்வளோ பூக்கள் கொடுக்கும். ஸோ ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா இதுவே இதுக்கு போகும். ஆட்டு உரம் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி 1 மந்த் ஒன்ஸ் வந்து அந்த சாயிலில் லைட்டாக கிளறி விட்டுட்டு வரலாம். அதே மாதிரி சீட்ஸ் போட்டு ஒன்ஸ் ஜெர்மேட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக பூக்கள் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அழகான இந்த பால்சம் செடிகளில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாய் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே 5 கலர்ஸ் இருக்குது. டபுள் ஷேட்ஸில் இருக்கும். பார்த்திங்கன்னா பிங்க், ஒயிட் இந்த மாதிரி ஷேட்ஸ் இந்த மாதிரி அழகாக இருக்கும். இது பெப்பர்மெண்ட் பால்சம். ஸோ இதுலேயே வந்து மெரூன், பிங்க், நல்ல ஒரு பிரைட் ரெட் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுலேயுமே மல்டி பெட்டல்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு லைட் வைலட் மல்டி பெட்டல், ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் இருக்குது. பால்சம் செடிகள் நல்ல ஹெல்த்தியாக நிறைய பிரான்ச்சஸோடு இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி உரங்கள் வந்து ஆர்கானிக்காக நம்ம உரங்கள் கொடுத்தா போதும். தனியாக இதுக்கு வந்து டிஏபி இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய பிளான்ட்டை புதுசாக கார்டனிங் ஆரம்பிக்கவங்களும் இந்த சீட்ஸ் போட்டு சீக்கிரமாக க்ரோ பண்ணிக்கலாம். சீட்ஸ் போட்டோன்னாலும் நமக்கு ஒரு 4 to 5 டேஸில் நல்ல குவாலிட்டியான சீட்ஸ் வந்து ஜெர்மேட் ஆகிடும். பால்சம் பூக்கள் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் பேட்டர்ன்ஸில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கார்டனில் வந்து சில டைம் வந்து ரோஜா செடிகள் பூக்கள் கொடுக்காமல் இருக்கும். நாட்டு ரோஜா நிறைய பூக்கள் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஹைப்ரிட் வெரைட்டி ரோஸ் வந்து பூக்கள் வந்து கொடுக்காமலே இருக்கும். ஸோ பூக்கள் இல்லாமல் நிறைய செடிகள் இருக்கலாம். நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, ஃபெர்டிலைசர் கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து நிறைய செடிகளில் பூக்களே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய பால்சம் அப்படி கிடையாது. நம்ம கார்டனே அப்படி டோட்டலாக கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் நம்ம க்ரோ பண்ணி கார்டனை சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். பால்சமில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சடன் அந்த செடி வந்து அப்படியே வாடி விழுந்துடும். நமக்கு ப்ராப்பராக நம்ம ரொம்ப பார்க்கல அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தண்டுகளில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் லைன்ஸ் இருக்கும். தண்டுகளில் அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து தண்டு புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூச்சி வந்து அந்த தண்டுகள்லாம் வந்து ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளாடி வந்து நிறைய புழுக்கள் வச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிற்கிற செடி பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து சடனாக கம்மியாகிடும். அதே மாதிரி நமக்கு சீட்ஸ் வந்து எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. சடனாக பிளான்ட் வந்து இந்த மாதிரி ஒடிஞ்சு விழுந்துடும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோன்னா உள்ளாடி வந்து நிறைய புழுக்கள் இருக்கும். ஸோ உள்ளாடி தண்டு ஃபுல்லுமே டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் நமக்கு அப்படியே நம்ம சாயிலை ஈரப்பதமாக வைக்கும்போது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சீட்ஸ் எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி செடிகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சாஃப்ட் கொடுத்தோன்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும்.
ஆர்கானிக்காக நீம் ஆயில் கொடுத்துட்டு வந்தாலும் அந்தளவு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் சாஃப் வந்து 1 ஸ்பூன் 2 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணேன். நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. லைட்டாக அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ராப்ளம் அப்படின்னு இருக்க பிளான்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் சீட்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பால்சம் செடிகள் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். சீட்ஸ் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகழகான பூக்கள் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.